Welcome to Dr. Michael's Music Therapy Channel. இன்ற பதிவில் தெரபியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். தெரபியூட்டிக் மியூசிக் என்பது இசையை மருந்து போல பயன்படுத்துவது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்போ மருந்துன்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? அது மருந்து நிறைய அதிகமான அளவில் பயன்படுத்துறது இல்லை, மருந்து துளி துளியாக சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு. ஒரு இசை என்று சொல்லும்பொழுது அது மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், மணிக்கணக்காக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, மணிக்கணக்காக அவங்க பாடுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸு, அதெல்லாம் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுக்கு உள்ளது. ஆனால் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அப்படி சொன்னால் அவங்க என்ன பண்ணணும், இசையை நல்லபடியாக ஒரு கச்சேரியில் பாடுறது, இசையை நல்லபடியாக அதில் இருக்கிற எந்த நுணுக்கங்களையும் குறைபாடு இல்லாமல் சிறப்பாக வெளிப்படுத்துறது, அதெல்லாம் அவங்க பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னு பேர். இசைன்னு சொன்னால் இசை கலைஞர், அந்த இசைக்கலையை சிறப்பாக வளர்த்து கொள்பவர். அந்த வளர்த்து கொண்டிருக்கிற இசைவாணர் என்ன பண்ணுவார், தொடர்ந்து அந்த பாடல்களை பாடி பழகி மேன்மேலும் மெருகூட்டி அதை சிறப்பாக கொண்டு வருவார். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இசையை பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் இசை என்கின்ற வார்த்தையே அது இசையோடு இசைய வேண்டும் அப்படின்னு சொன்னாதான் அது. அப்போ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அந்த வார்த்தை தப்பு தப்பாக பாடினா அது இசை இல்லை. இசை என்ற வார்த்தையும் இசை கலைஞர் அதாவது இசைவாணர் என்கின்றதும் பர்ஃபெக்ஷனிஸ்ட் என்றதும் ஒன்று போல பொருள் கொடுக்கக்கூடியதுதான். இரண்டும் ஒன்று போலவே பொருள் கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா இசைவாணர் என்று சொன்னால் அவர் என்ன பண்ண முடியாது, தவறாக பாடிட்டு அதுதான் நல்லா இருக்கு சரியாக தான் பாடுறான்னு சொல்ல முடியாது. இசைவாணர் என்பது இசை பிழை இல்லாமல் பிசகு இல்லாமல் ஒரு கண்ணியமாகவும் குரல் வளத்தோடும் பாட வேண்டும். குரல் வளம் இல்லை, அவங்க வாத்திய கருவிகள் வாசிக்கக்கூடியவங்க அப்படின்னா அவங்களோட மீட்டும் அவங்களோட பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்வரம்ஸ் இருக்கே, அது ஸ்வரத்தை பிடிக்கிற விதமும் ரொம்ப சிறப்பாகவும் ஏற்புடையதாகவும் எல்லோருக்கும் மனதுக்கு ரஞ்சகமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இசைவாணர் இசை மேலும் மேலும் சிறப்பாக செய்வார்கள். ஆனால் வாசிக்கிறதுக்கே இசையை சிறப்பாக சொல்கிறதுக்கே என்ன பேர்? சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட நம்ம சொன்னோம், ரஞ்சயதி இதி ராகா. ரஞ்சகம் மனதுக்கு இனிமையாக இருக்க வேண்டும், கேட்பதற்கு இனிமையாக இருக்க வேண்டும். மனதிற்கு இனிமை என்றால் இனிமையோடு கூடிய சுவையும் இருக்க வேண்டும். இனிமை என்றாலே சுவையும் கூடியது தான் இனிமை அப்படின்னு. ஸோ இது எல்லாம் இசைக்கு ஒரு என்ன அட்ஜெக்டிவ்ஸ், இசைக்கு தேவையான ஒரு அட்ரிபியூட்ஸ், அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இசைக்கு கிடைக்கக்கூடியது, இசையினால் கிடைக்கக்கூடியது, இரண்டுமே சேர்ந்து அது ஒரு அட்ரிபியூட்ஸ் நம்ம சொல்கிறோம். ஆனால் இது எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் இசை எப்பொழுதும் ஒன்று போல தான் கேட்குறோம், ஆனால் மனதுக்கு இனிமை கொடுக்கணும் அப்படின்னா அது அதில் கிடைக்கிற இன்பத்தை நாம் தூக்கும் பொழுது என்ன இருக்கும், அது நம்மளுடைய உடலில் ஆக்சிடோசின் என்கிற ஹார்மோனை சிறப்பாக வளர்க்கும். ஆனால் இது இசை பாடி ஃபிசியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக சொல்கிறத காட்டலாம். இன்னும் வெளியில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொன்னால் இன்றைய பதிவுலேருந்து ஒரு தொடர்ந்து சில பதிவுகளுக்கு இதை பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும், நம்மளோட கிரகங்கள் நம்மளோட வானவெளியில் பறந்து விழுந்து இருக்கிற வானவெளியில் நம்மளுடைய கோள்கள் சுழண்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் கேட்டால் நம்மளோட அந்த அஸ்ட்ரோனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது பூமியே கூட மிதந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மிதந்துக்கிட்ட இருக்கிற இடத்துல இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நிறைய சமுத்திரம் இருக்குது, ஜலம் இருக்குது, 3/4 ஆஃப் தி வாட்டர். பாக்கி உள்ளதெல்லாம் அந்த நிலப்பகுதியிலே ஸ்கை கிராப்பர்ஸ் எல்லாம் 50 மாடி கட்டடம், 120 மாடி பில்டிங்கெல்லாம் நம்ம கட்டிட்டு இதிலே நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த கோள்களுக்கும் அந்த கோள்களுக்கு இருக்கிற ஃப்ரீக்குவன்சியும் அதற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வேவ் லென்ஸ் சொல்கிறோம், அதான் ஃப்ரீக்குவன்சியும் நம்ம சரீரத்தில் இருக்கிற மூமெண்ட்ஸும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவும் ஒன்றுக்கொன்று இயந்து செல்லும் பொழுது நம்முடைய குணாதிசயங்களை அது பாதிக்கும் அப்படின்னு. இது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் இது ஒரு கிளாஸ் ரூமில் சொல்லணும், ஒரு போர்டில் எழுதி போட்டு சொல்லணும் தான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு இன்னும் இது வரைக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்குள்ளே நம்ம சிலதெல்லாம் சொல்லி வைக்கலாமே, ஓரலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவை நம்ம துவங்குறோம். அதாவது வானத்தில் இயங்கும் கோள்களுக்கும் நம்முடைய நடை உடை பாவனைகளுக்கும் என்ன இருக்கு, நிறைய தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு நிறைய நேரத்தில் என்ன இருக்கும், எதிர்மறையாகவும் இருக்கும், சில பல நேரங்களில் நேர்மறையாகவும் இருக்கும். அந்த நேர்மறையாக இருக்கும்போது சிறப்பான விளைவுகளும், எதிர்மறையாக இருக்கும்பொழுது குறைவான விளைவுகளையும் கொடுக்கும். அப்போ அந்த கொடுக்கறதுக்கு ஏற்ப இசை அந்த கோள்களோடு எப்படி தொடர்புடையதாக நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா, இப்போ சொன்னோம், ஒரு 2 சென்டென்ஸ்க்கு முன்னாடி சொன்னோம் என்ன பண்ணோம், இசையை மருந்து போல பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த கோள்களின் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் மூமெண்ட்ஸ் அதற்கு தகுந்தாற் போல அது எங்கே இருக்குதோ, அது எந்த ஏரியாவில் எந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் அதில் இருக்கோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்தா போல நம்ம என்ன செய்யலாம், இசையை
தயார் செய்து அதாவது தயார் செய்துன்னு என்ன, அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு உள்ள நோட்ஸில் அதுக்குண்டான அதுபோல் இருக்கிற இசையை நம்ம வாசித்து அதை நல்லபடியாக பயனுள்ளதாக கேட்டு பயன்பெற முடியும். அதை நாமே வாசிக்கும் பொழுது என்ன பண்ணோம், அதில் எந்த நோட்டில் சஸ்டெயின் பண்ணிக்கணும், எந்த ஃப்ரீக்குவன்சியில் அதிகமாக பார்க்கணும் அப்படின்றத பார்த்து அதில் சிறப்பான பலன்களை நாம் பெற முடியும். அதனாவது அஸ்ட்ராலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் மியூசிக் ஹவ் இட் ஒர்க்ஸ் அஸ் அ தெரப்பியூட்டிக் மீடியம் அப்படின்னு சொல்லி, தெரப்பியூட்டிக்னா இசை ஒரு மருந்து போலவும் அந்த வானவெளி கோள்கள் அதற்கு உறுதுணையாகவும் இருக்கும் அப்படின்னு கூட இந்த நம்ம இந்த கன்வர்சேஷன் ஆஃப் இருக்கே, இந்த டாக் இருக்கே, அதை அப்படியே நம்ம வளர்த்துக்கிட்டு போக முடியும். அதில் என்னெல்லாம் நடக்கிறதுன்னு தெளிவாகவும் சொல்ல முடியும். அதனால் அஸ்ட்ராலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் மியூசிக் அஸ் எ தெரப்பி அப்படின்னு சில பதிவுகளை தொடர்ந்து சில பதிவுகளுக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.